அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். அண்ணே உங்க பேர் என்ன? பாலசுப்ரமணியன். எந்த தொகுதியில நீங்க? தென்காசி தொகுதி. இப்ப வர சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் தமிழ்நாட்டில் யாருமே முதலமைச்சர் வர வாய்ப்பு இருக்குன்றீங்க? ஸ்டாலின் தான் வரப்போறாரு. என்ன காரணத்துக்காக ஒரு நலத்திட்டங்கள், அனைத்து மக்களை சென்றடையக்கூடிய நலத்திட்டங்கள் அதிகமான விஷயங்களை பண்ணி கொடுத்துருக்கிறாரு. கடைசியாக இந்த மகளிர் உரிமைத்துறை, அதாவது ஏகப்பட்ட திட்டங்கள், அதாவது இந்த உங்களுடன் ஸ்டாலின், அப்புறம் கல்வி உரிமை தொகை, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து காலை உணவு திட்டம், அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்களை கொடுத்ததுனால அவருக்கு அமோகமான விஷயங்கள் அதில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நம்புறோம். இப்ப தேமுதிக வந்து திமுகவோட கூட்டணி போயிருக்காங்க, அதை பத்தி எப்படின்னு நினைக்கிறீங்க? வெற்றி வாய்ப்பு எப்படின்னு? தென் மாவட்டங்களில் தேமுதிக வந்து செல்வாக்கு இருக்கு. செல்வாக்கு இருக்கிறதுனால இந்த கூட்டணி கொஞ்சம் பலமாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. திமுக கண்டிப்பா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறேன். திமுக போட்டியிட்டால் கட்டாயம் வெற்றி பெறும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. வணக்கம் சார். உங்க பேர் என்னம்மா? என் பேர் கோட்டத்தாய் சார். நீங்க? தென்காசி தான் சார். அம்மா, இப்ப வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் யாரும் முதல்வர் வரக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு? ஸ்டாலின் ஐயா தான் வர்றாரு. எதுக்குமா அவர் ஸ்டாலின் திருப்பி வருவாருன்றீங்க? மக்களுக்கு என்ன பண்ணிருக்காரு? மக்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுதாரு சார். என்னென்ன பண்ணிருக்காருமா சொல்லுங்க. பஸ் பெருசு விட்டுருக்காரு, மாசம் 1000 ரூபாய் கொடுக்காரு, இப்ப 5000 ரூபாய் அனுப்பி விட்டுருக்காரு, காலர்ஷிப்ட் பணம் கொடுக்காரு, பிள்ளைகளுக்கு ஃப்ரீயா படிக்க வைக்காரு, காலை உணவு கொடுக்காரு, முட்டை எல்லாமே பிள்ளைகளுக்கு நல்ல முறைக்கு போடுதாரு. அதனால நாங்கள் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். சரிம்மா, இப்போ விஜயகாந்த் கட்சி வந்து நம்மளுடைய திமுக கூட கூட்டணி போயிருக்குன்றாங்க, அது எப்படிமா பார்க்குறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லதாக பார்க்கோம். விஜயகாந்துக்கு ஏற்கனவே நிறைய ஆளு உதவி இருக்கு, அதனால அவருக்கு ஓட்டு நிறைய விழும். அப்போ உதயசூரியனுக்கும் ஓட்டு இருக்கு, அதனால எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அவங்க இந்த வருஷம் வெற்றி பெறுவாங்களாமா? வெற்றி பெறுவாங்க சார். நாளைங்க ஐயா, நான் வீடு இல்லாமல் இருக்கேன். விஜயகாந்த் நீங்களும் ஒன்றா சேர்ந்துருக்கிய, எங்களுக்கு நீங்கள் செவிச்ச உடனே எங்களுக்கு ஒரு வீடு இலவசப்பட்டவா எங்களுக்கு ஒன்று விளங்குனீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வருஷம் முழுக்க வாடகை வீட்டில் தான் இருக்கேன், ஒரு பிள்ளை இருக்குது, கஷ்டப்படுதேன். வணக்கம்யா. வணக்கம் சார். உங்கள் பேரியா? என் பேர் ஆனந்தராஜ். நீங்கள் எந்த தொகுதியா? தென்காசி தொகுதி. ஐயா, மறுபடியும் தமிழ்நாட்டில் வந்து யார் முதல்வராக வாய்ப்பு அதிகமாக இருக்கு? திமுக கட்சி சார். எதுக்கு மறுபடியும் திமுக வரணும்னு நினைக்கிறீங்க? அவங்க மக்கள் செயல்பாடுகள் நல்லா இருக்குல்ல, நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு மக்களை எளிதாக சந்திக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இப்போ தென்காசி தொகுதியில் மறுபடியும் எந்த கூட்டணியா வெற்றி பெற வாய்ப்பு அதிகமாக இருக்கு? திமுக கூட்டணி தான். திமுக கூட்டணி யாருனாலும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. ஐயா, இப்போ தேமுதிக வந்து திமுகவோட கூட்டணி போயிருக்காங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். திமுக ஒரு செட்டன் ஓட்டு அவங்களுக்கு நிறைய இருக்கு, அதனால இது ப்ளஸ் பாயிண்ட் தான் திமுகவுக்கு. அப்போ திமுக தேமுதிக கூட்டணி வெற்றி கூட்டணி அமையுமாயா? கண்டிப்பா வெற்றி கூட்டணி அமையும். ஐயா, உங்க பேரியா? மாடசாமி. எந்த ஊரியா? சடையப்பவரம். எந்த தொகுதியா உங்களுக்கு வரும்? தென்காசி தொகுதி. ஐயா, இப்ப மறுபடியும் தமிழ்நாட்டுல யாரையா முதல்வர் தமிழ்நாட்டுல முதலமைச்சர் மறுபடியும் முக ஸ்டாலின் தான் வருவாரு. என்ன காரணத்துக்காக அவர் வருவாரு? அவர் மக்களுக்கு நல்ல செய்தாரியா, என்னென்ன பண்ணிருக்காருயா சொல்லுங்க. இப்போ கூட மக்களுக்கு 8000 ரூபாய் கொடுத்துருக்காரு. வேற என்னென்ன மாதிரி உதவிகள் வேற எல்லா மக்களும் இன்னும் மறுபடியும் மக்களுக்கு செய்வாரு. சரி, அப்ப அவங்க கூட கேப்டன் விஜயகாந்த் வந்ததுனால ஓட்டு ரொம்ப வாய்ப்புன்னு செய்ப்பாரு. வெற்றி தான் கூட்டணிங்கிறீங்க? வெற்றி கூட்டணி தானே, வெற்றி கூட்டணி உறுதலியா இருக்கு. தென்காசியில திமுக கூட்டணி வர வாய்ப்பு இருக்கா? ஆமா, வரும்ல. தென்காசி கூட்டணி திமுக தான் வரும். ஐயா வணக்கம்யா. வணக்கம் ஐயா. ஐயா, இப்ப வர சட்டமன்ற தேர்தலில் வந்து எந்த கட்சியா தமிழ்நாட்டை ஆட்சி பிடிப்பான்னு நினைக்கிறீங்க? ஐயா, ஏடிஎம்கே தான் வரணும், அம்மா ஆட்சி தான் வரணும். சரியா, என்ன காரணத்துக்காக அவங்க வரணும் நினைக்கிறீங்க? அவங்க வந்தால் தான் என் நாட்டு நிலைமை எல்லாமே நல்லா இருக்கும். நம்மெல்லாம் இன்னைக்கு நேரத்தில் இல்லை, நம்ம புரட்சித் தலைவர் காலத்திலேருந்து ₹1 அவருக்கு திரை உலகத்தில் கை தட்டின காலத்திலேருந்து இருக்கும். அந்த ஆட்சி தான் தமிழ்நாட்டுக்கு வரணும். எடப்பாடி மேலே எல்லாரும் அதிருப்தியிலேருந்து எல்லாருமே கட்சி விட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க, அம்மா ஆட்சியிலன்றாங்க. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ஐயா, என்னை பொறுத்தளவுக்கு அம்மா ஆட்சி தான் என்றைக்குமே வரணும் ஐயா, நீடிக்கணும். வேற யார் வந்தாலுமே தமிழ்நாடு அவ்வளோதான். இல்லை, எடப்பாடி அந்த அளவுக்கு அம்மா மாதிரி ஆட்சி பண்ணலன்னு மக்கள்லாம் விரும்புறாங்க. இல்லை, இன்னுமே பண்ணுவார் ஐயா. ஒரு வாட்டி அந்த அம்மாவும் முதல்ல அப்படிதான் இருந்துச்சு, அது பிறகு அந்த அம்மா திருந்தி நல்ல முறையில் ஆட்சி நடத்தலையா? அது மாதிரி ஒவ்வொருத்தங்க பட்டு திருந்தினா தான் அதோட இது தெரியும். அதனால இவர் வந்தாருன்னா இந்த வாட்டி மாறும், கண்டிப்பா மாறும். எடப்பாடி தான் வருவார். அண்ணே வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? அரியப்பன். எந்த தொகுதிண்ணே? தென்காசி. இப்போ வர சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் யாரு தமிழகத்துக்கு முதல்வர் ஆகிற வாய்ப்பு அதிகமாக இருக்கு நினைக்கிறீங்க? முதல்வர் அப்படி யாரையும் இப்போ கணிக்க முடியாது. இப்போ விஜய் வந்ததுனால அரசியல் எப்படின்னு இருக்கு? விஜய் அரசியலுக்கு அது அவனுக்கு கொஞ்ச நாள் போட்டோம், அரசியல் அனுபவம் இல்லைல்ல, அதனால அவர் வெற்றி பெறக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்புலாம் நம்மளை பொறுத்தவரை கம்மி தான். தென்காசி யாரையும் வர காங்கிரஸ் வர வாய்ப்பு இருக்கா?
தென்காசி வேட்பாளரை பொறுத்து. வேட்பாளர் பொறுத்து தான் போட்டி இருக்கு. ஆமாம். மறுபடியும் காங்கிரஸ் பொறுத்தா பழனிநாடார் வருவாரா? பழனிநடர் தென்காசிக்கு பெரும்பாலும் ஒன்றும் வர வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இப்போ ஜெயிச்சு 5 வருஷம் ஆச்சு. தென்காசி அவர் சுரண்டைக்கு தான் எம்எல்ஏ மாதிரி ஆகி பண்ணார். தென்காசியில் வர்றதில்ல. தென்காசிக்கு வர்றதே கிடையாது. ஐயா இப்போ மறுபடியும் தமிழ்நாட்டில் யார் யார் முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றீங்க? முதல்வர் வர்றதுக்கு ஸ்டாலின் திமுக வருமா அதிமுக வருமாயா? திமுக வரலாம். ஆனால் கொஞ்சம் குறைஞ்ச சீட்டில் தான் வரலாம். குறைஞ்ச சீட்டில் தான் வரலாம். அப்படியா? சரியா. இப்போ அவங்களுடைய என்ன காரணத்துக்காக அவங்க கம்மியாக ஜெயிப்பாங்கன்னு சொல்றீங்க? சில அதான் அந்த சில இதுக்கு கொஞ்சம் செய்ய மாட்டாங்க. அது இப்போ எலெக்ஷன் வந்த உடனே 5000 ரூபா கொடுக்காங்க. அந்த இதை முன்னக்கிட்டே அவங்க செஞ்சுருக்கணும். மக்களுக்கு அது அந்த இது தெரியுமில்ல. இப்போ எலெக்ஷன் வரவங்க தான் கொடுக்காங்க ஒரு இது வருது. அதை முன்னக்கிட்டே கொஞ்சம் கொடுத்துருப்பாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இப்போ திமுக போட்டியாக வேறு யார் யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக போட்டி வந்து விஜய் வரலாம். அவ்வளோ தூரம் அவருக்கு விஜய்க்கு பவர் இருக்காங்க. இருக்கு. இது இளைஞருடைய பவர் அவருக்கு இருக்கு. அப்போ இந்த வருஷம் இழுபறியாக தான் வெற்றி கிடைக்கும். ஆமாம், கண்டிப்பாக கிடைக்கும். இழுபறி நிலையில தான் இருக்கு. இப்போ திமுக வந்து தேமுதிக உள்ள போய் அவங்க கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால பலம் எப்படியா இருக்கும் அவங்களுக்கு? என்ன அதுதான் சொல்லிட்டோம். யார் வந்தாலுமே கொஞ்சம் பலம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். விஜய் கொஞ்சம் பவர் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இளைஞர்கள்லாம் அவங்க பக்கத்தில் நிற்காப்பாரு. அதெல்லாம் நம்ம காங்கிரஸில் இருந்தாலுமே உண்மை இதுதான்.